டைம் அண்ட் ஒர்க், அதாவது நாட்கள் மற்றும் வேலையில எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஆயிஷா அப்படிங்கிறவங்க ஒரு வேலையை தனியா செஞ்சா 16 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை அமிதா அப்படிங்கிறவங்க தனியா செஞ்சா 8 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஸோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாடல் தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஆயிஷா அப்படிங்கிறவங்க ஒரு வேலையை தனியா செஞ்சா 16 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. அடுத்தது அமிதா அப்படிங்கிறவங்க அதே வேலையை தனியா செஞ்சா 8 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஸோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா நம்ம மொத்தமா 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நார்மலா எல்சிஎம் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன இருக்குது 16, அடுத்தது இங்க 8, ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் காமனா ரெண்டுலயும் கேன்சல் ஆகிற மாதிரி வேல்யூ பாருங்க. 4ஆலேயே கேன்சல் பண்ணலாம். 4ஆல கேன்சல் பண்ணா இங்க 4 இங்க 2. ஸோ அகைன் 2ஆல கேன்சல் பண்ணலாம். 2ஆல கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 1. இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 4 × 2 8, 8 × 2 16. ஸோ இதோடைய எல்சிஎம் ஈக்குவல் டு 16. ஸோ இந்த இடத்துல ரைட் பண்ணிக்காங்க 16. நெக்ஸ்ட் இந்த 16 எத்தனை டைம் இருக்குன்னா 16 வரும் ஒரு டைம். நெக்ஸ்ட் இந்த 8 எத்தனை டைம் இருக்குன்னா 16 வரும் 2 டைம். அதாவது இந்த 1 அப்படிங்கிறது ஆயிஷா ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 2 அப்படிங்கிறது அமிதா ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. 2 பேர் சேர்ந்து அப்படிங்கிறாங்க. அப்ப 2ஐயும் கூட்டணுமா ஈக்குவல் டு 1 + 2 3. இப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாங்க. மொத்த வேலை நம்ம எல்சிஎம் எடுத்து போட்ட வேலையோ மொத்த வேலைன்னு அர்த்தம். ஸோ மொத்த வேலை 16. ஸோ 16 / 3 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணோமா 5 15 மீதி 1 / 3 நாள். ஸோ அப்ப 2 பேர் சேர்ந்து ஒன்னா செஞ்ச அந்த வேலையை 5 1 / 3 நாள் செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் டைப். இதே கொஸ்டினை நம்ம இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அதாவது ஆயிஷா அப்படிங்கிற வேலையை தனியா செஞ்சா 16 நாள் செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை அமிதா அப்படிங்கிற தனியா செஞ்சா 8 நாள் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செஞ்சா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா டைரக்டா 16 × 18 ரெண்டையும் பெருக்காங்க. வகுத்தல்ல 2 பேர் ஒன்னா சேர்ந்துனா அப்ப 2ஐயும் கூட்டிக்கணும். சரிங்களா? 16 + 8 24. நெக்ஸ்ட் 8ஆல கேன்சல் பண்ணுமா 3. இங்க வரும் 16 / 3 வரும். கேன்சல் பண்ணுமா 5 15 மீதி 1 / 3. பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. இதே கொஸ்டின்ல இந்த மாதிரி 2 பேர் கொடுத்துட்டு அவங்க திறமையின் விகிதம் கேட்பாங்க. அதாவது திறமை என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல எஃபிஷியன்சி ரேஷியோ கேட்பாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா இது அப்படியே ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டீங்களா 8:16. ரேஷியோ அப்படிங்கிறப்ப கேன்சல் பண்ணணும். அப்ப கேன்சல் பண்ணுமா 1:2. திறமையின் விகிதம் பார்த்தோம்னா 1:2. ஸோ இந்த மாதிரியும் சம் கேட்பாங்க. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 12 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 6 நாள் செஞ்சு கொடுப்பாரு. ஸோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செஞ்சா எத்தனை நாளையில செஞ்சு கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மட்டும் தனியே ஒரு வேலையை செய்தால் 60 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி மட்டும் தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்களா எத்தனை நாளையில செய்து முடிப்பாங்க கேக்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ மட்டும் தனியே ஒரு வேலையை செய்தால் 60 நாட்கள் செய்து முடிப்பார். பி மட்டும் தனியே அதே வேலையை செய்தால் 20 நாட்கள் செய்து முடிப்பார். இருவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேக்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டவர் என்ன பண்ணும் டைரக்டா 60 × 20 வகுத்தல் 2 ஆட் பண்ணிக்கணும். 60 + 20 80. அதாவது a × b divided by a + b. சரிங்களா? 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்க 2ஆல கேன்சல் பண்ணா 4, 60 4ஆல கேன்சல் பண்ணா 15. அப்ப 2 பேர் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை 15 நாட்கள் செய்து முடிப்பார்கள். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாடல் ப்ரீவியஸ் சம்ல நம்ம எல்சிஎம் வச்சு எப்படி சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ ஒன்ஸ் பார்க்காதீங்க அந்த வீடியோ நீங்க பாத்துருங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. எக்ஸ் மட்டும் தனியே ஒரு வேலையை செய்தால் 15 நாட்கள் செய்து முடிப்பார். ஒய் மட்டும் தனியே அதே வேலையை செய்தால் 30 நாட்கள் செய்து முடிப்பார். இருவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் இந்த வேலையை செய்து முடிப்பாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டா கேட்கறாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதாவது ஏ என்பவர் தனியே 1/3 பங்கு வேலையை 5 நாட்கள் செய்து முடிப்பார். அதே மாதிரி பி என்பவர் தனியே 2/5 பங்கு வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த முழு வேலையையும் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அது மட்டும் இல்ல இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 மெத்தட்ல சம் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ என்பவர் தனியே 1/3 பங்கு வேலையை 5 நாட்கள் செய்து முடிப்பார். அடுத்து பி என்பவர் அதே வேலை தான் 2/5 பங்கு வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பாருன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கலாம். ஏ என்பவர் 1/3 பங்கு வேலையை செய்து முடிக்க 5 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ 1/3 பங்கு வேலை அப்போ முழு வேலையை முடிக்க ஏ ஈக்குவல் டு இங்க எத்தனை நாள் கொடுத்துருங்க 5
இன்ட்டு முழு வேலை முடிக்கணும் இந்த பின் என்ன கொடுக்குறாங்களோ அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கணும். உங்கள் 1/3 இருக்குது. அப்போ 3/1 சீக்குவல் டு 3 × 5 சீக்குவல் டு 15. ஸோ அவர் ஏ அப்படிங்கிறவர் முழு வேலை செய்து முடிக்க 15 நாட்கள் ஆகும். இது மட்டுமே தனியாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஏ என்பவர் 1/3 வேலையை செய்து முடிக்க 5 நாட்கள் ஆகும் அப்படின்னா முழு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டால் இந்த மெத்தட் தான். சரிங்களா? அதாவது கொடுத்துருக்கிற நாட்கள் இன்ட்டு கொடுத்துருக்கிற பின்னத்தை ரிவர்ஸ் எழுதிக்கணும். இதுலயே இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஏ அப்படிங்கிறவர் 1/3 வேலையை செய்து முடிக்க 5 நாட்கள் ஆகும் அப்படின்னா மீதி வேலை, அதாவது மீதி வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்களா? இதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? 5 நாள். ஸோ 5 இன்ட்டு இங்கே பின் என்ன கொடுத்தா 1/3 அப்படி ரிவர்ஸ் எழுதிக்கணும். 3/1 சீக்குவல் டு 15. ஸோ டோட்டலாக மொத்தமாக அந்த வேலையை செய்து முடிக்க 15 நாள் ஆகும். ஆனால் அவர் 1/3 வேலையை 5 நாள் முடிச்சிட்டாரு. மீதி வேலை தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 15லேருந்து 5 மைனஸ் பண்ணா 5 மைனஸ் பண்ணால் 10 நாள். மீதி வேலை முடிக்க 10 நாள் ஆகும். முழு வேலையை முடிக்க 15 நாள் ஆகும். சரிங்களா? இந்த ரெண்டு கான்செப்டையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ நம்ம இங்கே ஏ பாருங்க முழு வேலை முடிக்க 15 நாள் ஆகும் எடுத்துட்டோம். அடுத்து பிக்கு அதே மாதிரி தான். ஸோ பி ஈக்குவல் டு இங்கே எத்தனை நாள்? 10 நாள். 10 இன்ட்டு ஸோ உங்க கொடுத்துருக்க பின்னத்தை ரிவர்ஸ் எழுதிக்கணும். 5/2. ஸோ 10 2 கேன்சல் பண்ணால் 5 5 × 5 ஈக்குவல் டு 25. அதாவது ஏ பார்த்தோம்னா முழு வேலையை முடிக்க 15 நாள் ஆகும். அதே மாதிரி பி முழு வேலையை முடிக்க 25 நாள் ஆகும். நெக்ஸ்ட், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும் கேட்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னா நம்ம அந்த கான்செப்ட் தான். அதாவது ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. ஸோ ஏங்கிறது இங்கே 15 இன்ட்டு 25 வகுத்தல் 2 ஆட் பண்ணால் 40. ஸோ இந்த மெத்தட்லையும் போட்டுக்கலாம். இல்லை எல்சிஎம் மெத்தட் கண்டுபிடிச்சா தான் அதையும் நீங்கள் போட்டுக்காங்க. ஆனால் 2 பேர் கொடுத்தாங்களா இதுதான் பெஸ்ட். சரிங்களா? 2 பேர் மட்டும் கொடுத்தாங்களா இதுதான் பெஸ்ட். ஸோ அப்படியே 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5 இங்கே 8. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 15 × 5 75 வகுத்தல் 8. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 9 8 72 மீதி 3/8. ஸோ அப்போ ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து அந்த முழு வேலை செய்து முடிக்க 9 3/8 நாட்கள் ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி தான் இந்த சம் பாருங்க. இந்த சம் சால்வ் பண்ணிட்டாவே நீங்க இந்த மெத்தட்ல எப்படி சம் நீங்க ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அது ஏ என்பவர் 1/2 வேலையை 30 நாட்கள் செய்து முடிப்பார். இங்க 30 நாட்கள். அதே மாதிரி பி என்பவர் 1/2 வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பார். அப்ப இருவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார். ஸோ அதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மும் ப்ரீவியஸா TNPSC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்பவர் ஒரு வேலையை தனியா செஞ்சா 6 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 4 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாங்கன்னா 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய TNPSC குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கம்ப்ளீட் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ என்பவர் தனியா ஒரு வேலையை செஞ்சா 6 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 4 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 12 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஸோ 3 பேர் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாலும் நம்ம மொத்தமா 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் டைரக்டா இங்க ஏக்கு எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க 6 இன்ட்டு பிக்கு 4 இன்ட்டு சிக்கு 12 வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் ஏவையும் பியும் பிரிக்கணும். ஸோ இங்க 6 இருக்கு, இங்க 4 இருக்கு. 6 × 4 24 பிளஸ் நெக்ஸ்ட் பியும் சியும் பிரிக்கணும். இங்க 4 இருக்கு, இங்க 12 4 × 12 48 பிளஸ் சியையும் ஏயும் பிரிக்கணும். இங்க 12 இருக்கு, இங்க 6 இருக்கு. 6 × 12 72. அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நாட்களை 3 அப்படியே பிரிக்கணும் நியூமரேட்டர்ல. வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் ஏவையும் பியும் பிரிக்கணும் பிளஸ் பியும் சியும் பிரிக்கணும் பிளஸ் சியையும் பிரிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 6 × 4 × 12 வகுத்தல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா டினாமினேட்டர் நம்ம கேன்சல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வேல்யூ பெருக்குனால எப்படி நம்ம அகைன் கேன்சல் தான் பண்ண போறோம். ஸோ அதனால அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது அப்படியே கூட்டுங்க. 24 + 48 + 72 144. ஸோ 12 144 12 கேன்சல் பண்ணா 12 டைம், 6 12 கேன்சல் பண்ணா 2 டைம், 4 2 கேன்சல் பண்ணா 2. சீக்வல் பேலன்ஸ் பண்ணதுக்கு 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ 3 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்களா 2 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைப். இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது மெத்தட் பார்த்தோம்னா எல்சிஎம் மெத்தட். அதை கொடுத்துருக்கிற 3 வேலைக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ என்ன இருக்குது 6 அடுத்தது 4 அடுத்தது 12 3க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணலாம். 2ஆல கேன்சல் பண்ணா 3 2 6 அகைன் 2ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 3 இப்படி கேன்சல் பண்ணலாம். அப்படியே போட்டுக்கணும் அந்த வேல்யூவை. நெக்ஸ்ட் இங்க 1 இங்க 3 அகைன் 3ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 1 1 1. இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ணணும் இது இல்லை. இப்போ பெருக்குங்க 2 × 2 4 4 × 3 12.
ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 12. அந்த 12 இந்த இடத்துல போட்டுக்காங்க. சரிங்களா? எவ்வளோ பெரிய வேல்யூ இருந்தாலும் சரி எல்சிஎம் இதான். இந்த டேஸ் வந்து இங்கே 6, 4, 12 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய 20, 30, 40 இந்த மாதிரி எது கொடுத்தாலும் சரி இதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் இங்கே 6 எத்தனை டைம் 12 வரும்? 2 டைம். 4 எத்தனை டைம் 12 வரும்? 3 டைம். 12 எத்தனை டைம் 12 வரும்? 1 டைம். அதாவது 2 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. சரிங்களா? இந்த 3 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 1 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? 3 பேர் சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சால் எத்தனை நாள் செஞ்சுக்கணும் கேட்குறாங்க. அப்போ 3 ஆட் பண்ணுங்க. 2 + 3 + 1 = 6. ஸோ 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒன்றா வேலை செஞ்சால் 6 வேலை செய்வாங்க. மொத்த வேலை 12 வேலை. அப்போ 12 வேலை. எப்பவுமே இந்த எல்சிஎம் எடுத்து போடுற வேல்யூ தான் டோட்டல் ஒர்க். சரிங்களா? அப்போ 12 வகுத்தால் இங்கே என்ன இருக்குது? 6. கேன்சல் பண்ணால் 2. ஸோ பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. உங்களுக்கு எந்த மெத்தட் கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 24 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியாக செஞ்சால் 5 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியாக செஞ்சால் 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 3 பேர் ஒன்றாக சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாரு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி 2 மெத்தடையுமே அப்ளை பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மும் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 12 நாட்களும் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 16 நாட்களும் செஞ்சு முடிப்பாரு. அதே மாதிரி அதே வேலையை சி தனியா செஞ்சா 24 நாட்களும் செஞ்சு முடிப்பாருன்னா 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாட்களும் செய்து முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல்ஸ் உங்ககிட்ட எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி இதே கொஸ்டின்ல இந்த மாதிரி 3 பேர் கொடுத்துட்டு அதில் அவங்களுடைய திறமையின் விகிதம் கேட்பாங்க. அதாவது எஃபிஷியன்சி ரேஷியோ கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாலும் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 12 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியாக செஞ்சா 16 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியாக செஞ்சா 24 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாரு கேட்டாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா டைரக்டா 3க்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுனா இங்கே என்ன இருக்குது? 12. அதாவது நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? பார்த்தோன்னே எடுத்தோன்னே நம்ம எல்சிஎம் போட்டுடலாம். இல்லைன்னா டைரக்டா இந்த மாதிரி ரைட் பண்ணிக்காங்க. 12, 16, 24. ஸோ இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் சின்ன வேலையில் கேன்சல் பண்ணுங்க. 2ஆல் கேன்சல் பண்ணா 6, 8, இங்கே 12. ஸோ அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணா 3, 4, இங்கே 6. ஸோ அகைன் பாருங்க 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2ஆல் கேன்சல் பண்ணா 3, 2 ஏதாவது கேன்சல் பண்ணலாம் அப்படி போட்டுங்க. 2, இங்கே 3. ஸோ அகைன் பாருங்க 3ஆல் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 1, இங்கே 2, இங்கே 1. ஸோ இதுக்கு மேலே எதாவது காமனாக கேன்சல் பண்ண இது இல்லை. இப்போ பெருக்கணுமா? 2 × 2 4, 4 × 2 8, 8 × 3 24, 24 × 2 பாருங்க இங்கே 2 இருக்குது. 24 × 2 48. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 48. அதை எடுத்து இந்த இடத்துல போட்டுவாங்க. எல்சிஎம் பார்த்தோம்னா 48. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 12 இருக்குது. 12 எத்தனை டைம் 48 வரும்? 4 டைம். இங்கே 16 இருக்குது. 16 எத்தனை டைம் 48 வரும்? 3 டைம். இங்கே 24 இருக்குது. 24 எத்தனை டைம் இருக்குன்னா 48 வரும்? 2 டைம். ஸோ இந்த 4 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி இந்த 3 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 2 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ 3 பேர் ஒன்றாக சேர்ந்து அப்படின்னா இந்த 3 ஆட் பண்ணுங்க. 4 + 3 7, 7 + 2 9. ஸோ 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 9. மொத்த வேலை 48. நம்ம எப்பவுமே இந்த எல்சிஎம் எடுத்து இங்கே போகிற வேலையை தான் மொத்த வேலை. ஸோ 48 வகுத்தல் 9. ஸோ 48 3ஆல் கேன்சல் பண்ணா 16, இங்கே 9 3ஆல் கேன்சல் பண்ணா 3. ஸோ அப்போ 16 வகுத்தல் 3. ஸோ அப்போ 3 பேர் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்தால் 16 வகுத்தல் 3 நாட்கள் செய்து முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல இந்த மாதிரி 3 பேர்த்துக்கான நாட்கள் கொடுத்துட்டு இவங்களுடைய இந்த ஏபிசி, அதாவது ஏபிசி 3 பேர்த்துடைய திறமையின் விகிதம், அதாவது எஃபிஷியன்சி ரேஷியோ கேட்பாங்க. ஸோ அந்த மாடல் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஏக்கு ஏ வேலையை விட்டுட்டு பியும் சியும் பெருக்கணும். ஸோ 16 × 24. நெக்ஸ்ட் பி வேலைக்கு பி வேலை விட்டு ஏவையும் சியும் பெருக்கணும். ஸோ என்ன இருக்குது? 12 × இங்கே 24. சி வேலைக்கு சி வேலை விட்டு ஏவையும் பியும் பெருக்கணும். ஸோ 12 × 16. நெக்ஸ்ட் இங்கே ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ 12ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2, 12 கேன்சல் ஆயிரும், 12 கேன்சல் ஆயிரும். 8ஆல் கேன்சல் பண்ணால் 2, இங்கே 3, அதே மாதிரி இங்கே 2. இதுக்கு மேலே எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ 2 × 2 4, இங்கே 3, இங்கே 2. ஸோ அப்போ இவங்க திறமையின் விகிதம் பார்த்தோம்னா 4:3:2. சரிங்களா? ஸோ இதே மாதிரி இதே கொஸ்டின் பார்த்தோம்னா நம்ம ரேஷியோவில் அப்ளை பண்ணியிருப்போம். எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2A = 3B = 4C எனில் A:B:C என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஏக்கான வேல்யூக்கு ஏ வேல்யூ விட்டு பியும் சியும் பெருக்குவோம். பிக்கான வேல்யூக்கு பி வேல்யூ விட்டு சி ஏயும் பெருக்குவோம். நெக்ஸ்ட் சிக்கான வேல்யூக்கு சி வேல்யூ விட்டு ஏவையும் பியும் பெருக்குவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 10 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை பி தனியாக செஞ்சால் 15 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை சி தனியாக செஞ்சு 30 நாள் செஞ்சு கொடுப்பாருன்னா 3 பேர் ஒன்றாக சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் இந்த வேலையை செய்து முடிக்கிறாங்க.
ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி மட்டும் இல்ல ஆர்ஆர்பி, டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லயும் இதே மாடல் சம் அடிக்கடி கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்கறது ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பார்த்தோன்னே ஈஸியா அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்ட்ல ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க் மாடல் சம் சால்வ் பண்ணவே இந்த மெத்தட்ல எப்படி சொல்லுங்க நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பர். ஒய் மற்றும் இஜெட் இருவரும் இணைந்து அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை இஜெட் மற்றும் எக்ஸ் இருவரும் இணைந்து 15 நாட்களில் செய்து முடிப்பதில் மூவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் கேட்கிறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம்கினால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை ஒய் மற்றும் இஜெட் இருவரும் 12 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை இஜெட் மற்றும் எக்ஸ் இருவரும் செய்தால் 15 நாட்களில் செய்து முடிப்பார்கள். மூவரும் சேர்ந்து செய்தால், அதாவது எக்ஸ் ஒய் இஜெட் 3 பேரும் சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம்கினால மொத்தமா 2 மெத்தட் போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் 2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ 20, அடுத்தது இந்த வேல்யூ 12, அடுத்தது இந்த வேல்யூ 15, அதாவது 2 பெருக்கல் 20 பெருக்கல் 12 பெருக்கல் 15. ஏன் 2 போறோம்னா இங்க பாருங்க, இங்க 2 எக்ஸ் இருக்குது, அதே மாதிரி இங்க 2 ஒய் இருக்குது, 2 இஜெட் இருக்கு, அதனால 2 போட்டிருக்கோம். சரிங்களா? வகுத்தல் ஃபர்ஸ்ட் எக்ஸும், அதாவது எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இஜெட் இந்த 2 வேல்யூ, ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ 20 இன்ட்டு 12 பிளஸ் நெக்ஸ்ட் இந்த 2 வேல்யூ பெருக்கிக்கணும் 12 இன்ட்டு 15 பிளஸ் அடுத்தது ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ, அதாவது கடைசி வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூ, அடுத்தது இந்த 2 வேல்யூ, அடுத்தது ஃபர்ஸ்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ. ஸோ இங்கே என்ன இருக்குது 20 இன்ட்டு 15. ஸோ நெக்ஸ்ட் 2 இன்ட்டு 20 இன்ட்டு 12 இன்ட்டு 15 வகுத்தல். ஸோ இங்கே 20 இன்ட்டு 12 240 பிளஸ் இங்கே 12 இன்ட்டு 15 180 பிளஸ் இங்கே 20 இன்ட்டு 15 300 சீக்வல்ட்டு இங்கே 2 இன்ட்டு 20 இன்ட்டு 12 இன்ட்டு 15 வகுத்தல். இது அப்படியே கூட்டணுமா 720, 0 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல் கேன்சல் பண்ணுமா இங்கே 36. ஸோ அகைன் கேன்சல் பண்ணுமா 18. நெக்ஸ்ட் 3ஆல் கேன்சல் பண்ணுமா 6ஆல் கேன்சல் பண்ணலாம். 6ஆல் கேன்சல் பண்ணால் 3, இங்கே 2, 3ஆல் கேன்சல் பண்ணுமா இங்கே 5. ஸோ அப்போ 2 இன்ட்டு 5 சீக்வல்ட்டு 10 நாள். ஸோ 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்தால் 10 நாளில் செய்து முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். சரிங்களா? இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். அதாவது எல்சிஎம் மெத்தட். ஃபர்ஸ்ட் இந்த 3க்கும் காமனா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுக்கிறதுனா என்னது, இங்கே என்ன இருக்குது 20, அடுத்தது 12, அடுத்தது 15. ஸோ ஃபர்ஸ்ட் இது சின்ன வேல்யூ 2ஆல் கேன்சல் பண்ணுமா 10, இங்கே 6, இங்கே கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியல அப்படியே போட்டுவாங்க. நெக்ஸ்ட் அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணுமா 5, இங்கே 3, இங்கே 15. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 3ஆல் கேன்சல் பண்ணலாம் 3. ஸோ இங்கே பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது, அப்போ 5, 1, இங்கே 5. ஸோ அகைன் 5ஆல் கேன்சல் பண்ணலாம், 5ஆல் கேன்சல் பண்ணலாம் 1 1 1. இதுக்கு மேலே எதுவும் காமனாக எதுவும் இல்லை. 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 3 12, 12 இன்ட்டு 5 60. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 60. நெக்ஸ்ட் இந்த 20 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் 3 டைம். 12 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் 5 டைம். 15 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் 4 டைம். அதாவது இந்த 3 அப்படிங்கிறது எக்ஸும் ஒய்யும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 5 அப்படிங்கிறது ஒய்யும் இஜெட்டும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 4 அப்படிங்கிறது இஜெட்டும் எக்ஸும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இதை மொத்தமாக ஆட் பண்ணுங்க. 3 + 5 8, 8 + 4 12, 12. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ, இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ அதை 2ஆல் வகுத்துணும். ஏன் 2ஆல் வகுக்கிறோம்னா இங்கே பாருங்க 2 எக்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி 2 ஒய் இருக்காங்க, 2 இஜெட் இருக்காங்க. அதனால நம்ம 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்தோமா 6. அப்போ 3 பேரும் சேர்ந்து, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 6 வேலை. மொத்த வேலை பாருங்க 60. எப்பவுமே இந்த எல்சிஎம் எடுத்து போடுற வேலை தான் மொத்த வேலை. அப்போ மொத்த வேலை 60. 60 வகுத்தல் 6 கேன்சல் பண்ணால் 10 நாள். ஸோ இப்போ 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 10 நாளில் செஞ்சு கொடுப்பாங்க. பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கண்டிப்பாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் 2 மெத்தடையுமே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின் இன்னும் ஒரு 3 மெத்தட் கேட்பாங்க. அதாவது இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஒய் ப்ளஸ் இஜெட், இஜெட் ப்ளஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ, அது மாதிரி கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக எக்ஸ் மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் செஞ்சு கொடுப்பாரு, அதே மாதிரி ஒய் மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் செஞ்சு கொடுப்பாரு, அதே மாதிரி இஜெட் மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் செஞ்சு கொடுப்பாரு, இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்களா சேம் டெக்னிக் தான், இதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டு இங்கே வர வேல்யூ, இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்ததுக்கு அப்புறம் வர வேல்யூ பார்த்தோம்னா 3 பேர் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இது பாருங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் பார்த்தோம்னா 3 பேர் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு வேணும்னா ஸோ இப்போ 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை 6. சரிங்களா? இதில் எக்ஸ் ஒய் இஜெட் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த ஒய்யை இஜெட்டும் மைனஸ் பண்ணணும்.
ஒய் இஜிட் மைனஸ் பண்ணணும். ஸோ ஒய் இஜிட் என்னது இங்கே பாருங்க, அந்த வேலை பாருங்க இங்கே இருக்கு. ஸோ இதை மைனஸ் பண்ணுமா 5. ஸோ 6ல் 5 போச்சுன்னா மீதி 1. ஸோ எக்ஸ் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை ஒரு வேலை, மொத்த வேலை 60. ஸோ அப்போ 60/1 = 60 நாள். அதாவது எக்ஸ் மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் 60 நாள் ஆகும். ஒய்க்கு மட்டும் கேட்டாங்களா? ஸோ 3 பேரும், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 6. நமக்கு தேவை ஒய்க்கு மட்டும்தான். அப்போ எக்ஸையும் இஜெட்டையும் மைனஸ் பண்ணணும். எக்ஸ் இஜெட்டையும் மைனஸ் பண்ணுமா? எக்ஸ் இஜெட்டுக்கான வேல்யூ பாருங்க 4. ஸோ அப்போ 3 பேர் சேர்த்து 6, அதில் எக்ஸையும் இஜெட்டையும் மைனஸ் பண்ணுமா 4. 6ல் 4 போச்சுன்னா மீதி 2. ஸோ அப்போ ஒய் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 2, மொத்த வேலை 60. ஸோ அப்போ 60/2 = 30 நாள். அப்போது அதாவது ஒய் மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் 30 நாள் செஞ்சு முடிப்பார், 30 நாட்கள் செஞ்சு முடிப்பார். நெக்ஸ்ட் இஜெட் கேட்டாங்களா? சேம் தான். இப்போ 3 பேர் சேர்ந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 6. அதில் நம்ம இஜெட் தான் நமக்கு தேவை. அப்போ எக்ஸையும் ஒய்யும் மைனஸ் பண்ணும். ஸோ எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது வேல்யூ பாருங்க 3. 6ல் 3 போச்சுன்னா மீதி 3. ஸோ இஜெட் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 3 வேலை, மொத்த வேலை 60. ஸோ 60/3 = 20. ஸோ அப்போ இஜெட் மட்டும் தனியாக செஞ்சால் அந்த வேலையை 20 நாளில் செஞ்சு கொடுப்பாரு. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இந்த மெத்தடில் எப்படி சால்வ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் இந்த சம்ம சால்வ் பண்ணி பாருங்க, 2 மெத்தட்லையும் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக பேங்க் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க. ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பார். பி மற்றும் சி இருவரும் இணைந்து அதே வேலையை 8 நாட்கள் செய்து முடிப்பார். சி மற்றும் ஏ இருவரும் இணைந்து அதே வேலையை 16 நாட்கள் செய்து முடிப்பார்கள். மூவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க? ஸோ அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்பவர் தனியா 1/2 பங்கு வேலையை, அதாவது பாதி வேலையை 30 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. பி என்பவர் மீதி இருக்கிற வேலையை, அதாவது ஏ செஞ்ச வேலை போக மீதி இருக்கிற வேலையை 10 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாளையில செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ என்பவர் தனியே 1/2 பங்கு, 1/2 அப்படிங்கிறது பாதி வேலை செஞ்சு முடிக்க 30 நாள் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ ஏ முழு வேலை செஞ்சு முடிக்க ஏ = இங்க எத்தனை நாள்? 30 நாள் இன்ட்டு இந்த பின்னத்தை அப்படியே ரிவர்ஸ் எழுதணுமா 2/1. ஸோ 30 × 2 = 60 நாள் ஆகும். ஏ அப்படிங்கிற ஒரு முழு வேலை செஞ்சு முடிக்க 60 நாள் ஆகும். அதே மாதிரி தான் பி. ஸோ பி பாருங்க மீதி வேலை அப்படிங்கிறாங்க. ஸோ எப்பயுமே டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை எடுத்துக்கணும். அதில் பாதி வேலை இவர் செஞ்சுட்டார். அப்போ மீதி என்ன இருக்கும்? 1ல் பாதி போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? அரை வேலை. ஸோ பி அரை வேலை செஞ்சு முடிக்க, அகைன் பார்த்தீங்கன்னா பி 1/2 தான். பி அரை வேலை செஞ்சு முடிக்க 10 நாள் அப்படிங்கிறாங்க. பி முழு வேலை செஞ்சு முடிக்க பி = எத்தனை நாள்? 10 இன்ட்டு, ஸோ இங்கேயும் 1/2 ப்ரீவியஸ் எழுதணுமா 2/1. ஸோ 2 × 10 = 20. ஸோ பி மட்டும் தனியாக செஞ்சால் அந்த வேலையை முழு வேலை செஞ்சால் 20 நாளில் செஞ்சு கொடுப்பாரு. இப்போ என்ன கேட்குறாங்க? 2 பேர் ஒன்றா சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் செஞ்சு கொடுப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக என்ன கொடுத்துறாங்க? ஏ பி. ஏக்கான நாள் 60, பிக்கான நாள் 20. 2க்கும் எல்சிஎம் எடுத்தா 60. ஸோ இங்கே 60 எத்தனை டைம் பிறகு 60 வரும்? 1. ஸோ 20 எத்தனை டைம் பிறகு 60 வரும்? 3 டைம். ஸோ பாருங்க, இந்த 1 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, 3 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. 2 பேர் சேர்ந்து 1 + 3 = 4. ஸோ ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 4 வேலை செய்கிறாங்க. மொத்த வேலை எவ்வளோ இருக்குது? 60 வேலை. ஸோ 60/4 கேன்சல் பண்ணால் 15 நாள். ஸோ 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க 15 நாள் ஆகும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி தான் பாருங்க, எக்ஸ் என்பவர் 1/2 பங்கு வேலையை செஞ்சு முடிக்க 6 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒய் என்பவர் மீதி வேலையை செஞ்சு முடிக்க 12 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சு அந்த வேலையை எத்தனை நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க? இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டுருக்காங்க. அதாவது ஏ மட்டும் தனியா ஒரு வேலையை செஞ்சா 10 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. ஆனா அந்த வேலை முடியறதுக்கு 2 நாட்களுக்கு முன்பு வெளியில போயிடுறாரு, ஏ வெளியில போயிடுறாரு. ஸோ மொத்தமா அந்த வேலை எத்தனை நாளையில செய்து முடிக்கப்பட்டுன்னு கேட்கறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம்னால எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 10 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்ய தொடங்குறாங்க. ஆனா அந்த வேலை முடியறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த ஏ வெளியில போயிடுறாரு. ஸோ மொத்தமா அந்த வேலை எத்தனை நாளையில செய்து முடிக்கப்பட்டுன்னு கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஏ பார்த்தோம்னா 10 நாள் சொல்லியிருக்காங்க. 10 பிளஸ், ஸோ ஏ 2 நாளைக்கு முன்னாடி வெளியில போயிடுறாரு. அப்ப 10 + 2 இன்ட்டு பிக்கான நாள் 20 வகுத்தல் ஏ பிளஸ் பி 2 ஆட் பண்ணா 30. 10 + 20 30. = இங்க 10 + 2 12 இன்ட்டு இங்க 20 வகுத்தல் 30. 0 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 12 3 கேன்சல் பண்ணா 4. 4 × 2 = 8 நாள். ஸோ முழுவதுமா
கம்ப்ளீட்டா அந்த வேலை பார்த்தோம்னா 8 நாள்ல செய்து முடிக்கப்படும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்பவர் பிஐ விட 2 மடங்கு திறமையானவர். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 15 நாட்கள் செய்து முடிப்பார்கள். பி மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாருன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம்கினால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஏ என்பவர் பிஐ விட 2 மடங்கு திறமையானவர் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பி ஒரு வேலை செஞ்சா ஏ 2 வேலை செய்வார். அது ஏ என்பவர் பிஐ விட 2 மடங்கு திறமையானவர். நெக்ஸ்ட் ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்கன்னா அந்த வேலையை பி மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சு கேட்குறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா டைரக்டா இந்த 2 ஆட் பண்ணிக்கணும். அதாவது எஃபிஷியன்சி எப்பயும் ஆட் பண்ணிக்கணும். 2 + 1 3. ஸோ 3 இன்ட்டு இங்கே எத்தனை நாள் 15 வகுத்தல் யார் கொஸ்டின்ல கேட்குறாங்களோ அவங்களுடைய வேல்யூ கீழே. ஸோ யார் கேட்குறாங்க பிக்கான ரேஷியோ போடுங்க 1. ஸோ 1 ஒரு ஏக்கான ரேஷியோ போட்டாலும் ஏக்கான ரேஷியோ கீழே போடணும். நெக்ஸ்ட் 3 × 15 45. ஸோ இப்போ பி மட்டும் தனியாக செஞ்ச அந்த வேலையை 45 நாள் செஞ்சுருப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ என்பவர் பிஐ விட 4 மடங்கு திறமையானவர். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலை 24 நாட்கள் செய்து முடிப்பார்கள். ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்மும் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி சம் பார்த்தோன்னே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாட்களில் செய்து முடிப்பதில் அதே வேலையை ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் இந்த வேலையை செய்து முடிப்பாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சமைக்கிறனால இப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாட்களில் செய்து முடிப்பதில் அதே வேலையை ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் மற்றும் இந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் எத்தனை பேர் 1 வகுத்தல் அல்லது இந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் 3 பிளஸ் மற்றும் இந்த இடத்துல இருக்கிற பெண்கள் 1 வகுத்தல் அல்லது இந்த இடத்துல இருக்கிற பெண்கள் 4 பிளஸ் மற்றும் இந்த இடத்துல இருக்கிற சிறுவர்கள் எத்தனை பேர் 5 வகுத்தல் அல்லது இந்த இடத்துல இருக்க சிறுவர்கள் 12 பேர் சீக்குவல் டு இந்த ஒரு நாள் எத்தனை நாள் கொடுக்குறோம் அந்த நாள் இந்த இடத்துல போடணும். நெக்ஸ்ட் 3 காமன் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா 12. ஸோ 3 இருக்கு. 3 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும் 4 டைம். ஸோ அந்த 4 மேலே பிரிக்கணும். 4 பிளஸ் இங்கே 4 இருக்கு. 4 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும் 3 டைம். ஸோ அந்த 3 மேலே பிரிக்கணும். 3 பிளஸ் இங்கே 12 இருக்கு. மேலே இருக்கிற வேலையை அப்படியே போட்டுருங்க. சீக்குவல் டு 1. ஸோ அப்படியே ஆட் பண்ணுங்க. 4 + 3 + 5 12 வகுத்தல் 12 சீக்குவல் டு 1 அப்படியே கேன்சல் ஆயிரும். சீக்குவல் டு 1. சரிங்களா. ஸோ அப்போ ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் சேர்ந்த வேலையை ஒரு நாட்களில் செய்து முடிப்பார். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின்ல இங்க ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் கொடுத்துறாங்க. இதுல வெறும் 2 பேர் கொடுத்தாலும் இப்போ ஆண்கள் மற்றும் பெண்கள் கொடுத்தாலும் இதே டெக்னிக் தான். இதே மெத்தட். ஃபர்ஸ்ட் மற்றும் இந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் வகுத்தல்ல அல்லது அந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் அதே மாதிரி மற்றும் இந்த இடத்துல பெண்கள் வகுத்தல்ல அல்லது அங்க இருக்கிற பெண்கள் சீக்குவல் டு இங்க என்ன நாள் கொடுக்குறோம் அந்த நாள். சேம் கான்செப்ட் தான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்ச போதும் பார்த்தோன்னே ஈஸியாக அந்த மாடல் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியாக செஞ்சா 15 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியாக செஞ்சா 20 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. 2 நாள் வேலை செய்யறாங்க. 2 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சி வெளியில போயிறாரு. ஸோ மீதமுள்ள வேலையை ஏ மற்றும் பி இருவரும் எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. பி அதே வேலையை 15 நாள் செஞ்சு முடிப்பாரு. சி அதே வேலையை தனியாக செஞ்சா 20 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யறாங்க. 2 நாள் மட்டும் வேலை செய்யறாங்க. 2 நாளைக்கு அப்புறம் சி வெளியில போயிறாரு. மீதமுள்ள வேலையை ஏ மற்றும் பி எத்தனை நாளில செஞ்சு முடிப்பாருன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஏ பி சி 3 பேத்துக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தோமா 60. 12 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் 5 டைம். 15 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் 4 டைம். 20 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் 3 டைம். ஸோ இந்த 5 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 4 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 3 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அப்படிங்கிறாங்க. அப்ப 5 + 4 + 3 ஆட் பண்ணா 12 வருது. ஸோ 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 12 வேலை. இங்க எத்தனை நாள் வேலை செய்யறாங்க 2 நாள். அப்ப 2 × 12 = 24 வேலை. ஸோ 24 வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 60ல் 24 பிரச்சனை மீதி என்ன வரும் 36. ஸோ மீதி பேலன்ஸ் பார்த்தோம்னா 36 வேலை இருக்குது. அதை ஏவும் பியும் 2 பேர் மட்டும் செய்கிறாங்க. ஸோ ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 5, பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 4, 2 ஆட் பண்ணால் 9. ஸோ அப்போ மொத்த வேலை பேலன்ஸ் இருக்குது 36. 36 வகுத்தல் 9 கேன்சல் பண்ணால் 4 நாள். ஸோ மீதி இருக்கிற வேலையை 4 நாள் செஞ்சு கொடுப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.